योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। ஒரு சிறிய விஷயம்தான், ஆயினும் அதை பெரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் சிறு கதைகளாகவே வெளியிடுகிறார்கள். ஒரு உரையாடல் மூலமாகவோ அல்லது சிறிய சிறிய கதைகள் மூலமாகவோ பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். சில நாட்களாக சில கதைகளையும் பார்த்து வருகிறோம். இது நமக்கு புதியதல்ல. நம்முடைய புராண கதைகள் எல்லாம் அப்படி ஏற்பட்டவைதான். இதில் எப்படி ஒரு சீடனானவர் குருவிடம் சென்ற பிறகு அந்த குருவானவர் அவரை எந்த நிலையில் வைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த நிலையில் இருந்தே தனக்கு உரிய வேலையை செய்து வந்தால் போதும், சேவையை செய்து வந்தால் போதும், எப்பேற்பட்ட ஒரு உயர்நிலைக்கும் அவர் எடுத்துச் செல்லப்படுவார் என்று தெரியும். சூடபண்டகா என்று ஒரு துறவி, ஒரு இளம் துறவி, அவரும் அவருடைய சகோதரர் அவரும் ஒரு இளம் துறவி. இந்த இருவரும் புத்தருடைய சீடர்களாக சேர்ந்தனர். பல விஷயமான பல நூல்களையும் பல ஸ்லோகங்களையும் எத்தனையோ பாராயணங்களையும் அவர்களுக்கு படிக்க நேர்ந்தது. அப்பொழுது சூடபண்டகாவினுடைய சகோதர துறவி மிக நன்றாகவே எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். ஆனால் சூடபண்டகாவிற்கு ஒரு பெரும் போராட்டம். அவரால் அவைகளை படித்து புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, மனப்பாடமும் செய்ய முடியவில்லை. எத்தனை முறை அவர் செய்து பார்த்தாலும் தோற்றுக்கொண்டே இருந்தார். அவரால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. இவர் இப்படி போராட்டம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த அவருடைய அந்த சகோதர துறவி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? உனக்கு இது வரமாட்டேன் என்கிறது. பேசாமல் நீ வீட்டிற்கு போய்விடு. இங்கு துறவியாக இருப்பதனால்தான் இதையெல்லாம் கற்க நேரிடுகிறது. இது உனக்கு வரவில்லை என்றால் வீட்டுக்கு திரும்ப வேண்டியதானே என்று கேட்டார். உடனே அதை ஏற்றுக்கொண்டார். சரி, நமக்கு இந்த இடத்தில் இருந்து இத்தனை உன்னதமான நூல்களை எல்லாம் கற்கும் திறமை இல்லை. ஆக நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று இந்த மடத்தை விட்டு நீங்கி நடந்து கொண்டிருந்தாராம். தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே புத்த பெருமான் வந்தார். இவரை பார்த்தவுடன் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்? இசர் அவர் சொன்னார், சுவாமி, என்னால் இந்த துறவிக்கு ஏற்ற நூல்களை எல்லாம் படிக்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, மனப்பாடம் செய்ய முடியவில்லை, எதற்கும் லாயக்கற்றவனாக இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய சகோதர துறவியினுடைய அந்த அறிவுரையை ஏற்று நான் இங்கிருந்து விலகி வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். உடனே புத்த பெருமான் புன்சிரிப்போடு சொன்னார், அதற்காக நீ எதற்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும்? இதோ இந்த புத்த மடாலயத்தின் வாசலில் நின்று கொள். ஒரு சிறிய துணியை கையில் வைத்துக்கொள். மற்ற துறவிகள் எல்லாம் வெளியே போய்விட்டு உள்ளே நுழையும் பொழுது அவர்களுடைய கால்களை எல்லாம் கழுவி துடைத்து விடு. இந்த சேவையை நீ செய்து கொண்டிருக்கலாமே என்று சொன்னார். அதற்காக நீ திரும்ப வீட்டிற்கு போக வேண்டும் என்ற தேவையில்லை, இங்கேயே இந்த சேவையை நீ செய்து கொண்டிருக்கலாமே என்றவுடன் இந்த சூடபண்டகா அதை ஏற்றுக்கொண்டாராம், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். அவருக்கு இந்த மடாலயத்துக்கு உள்ளே ஒரு துறவியாக இருந்து எல்லோருக்கும் சமமாய்
மதிப்போடு பழகி ஒரு அந்தஸ்து வந்த பிறகு புத்த பெருமான் வாசலில் நின்று அவருடைய கால்களை எல்லாம் கழுவி துடைத்து விடு என்று சொல்கிறாரே, இதை நாம் செய்யலாமா? இது எப்பேற்பட்ட கௌரவ குறைச்சல் என்றெல்லாம் நினைக்கவில்லையா? நாம் அப்படியெல்லாம் நினைத்திருப்போம் அல்லவா? மிகவும் புண்பட்டு போயிருப்போம். புத்த பெருமான் நமக்கு இப்படி சொல்கிறாரே, மற்றவர்களுக்கு சமமாக அமர்ந்திருந்த நம்மை வாசலில் நிற்க வைத்து அவருடைய கால்களை கழுவி துடைத்து விடு என்று சொல்கிறாரே என்றெல்லாம் எவ்வளவு புண்பட்டு போயிருப்போம். ஆனால் சூடபண்டகா, ஆகா, இந்த மடாலயத்தில் இருப்பதற்கு, சேவை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நினைத்தாராம். மகிழ்ந்து போனார். அன்றிலிருந்து கையில் ஒரு துணியை வைத்துக்கொண்டு அங்கே அவருடைய அந்த மடத்தின் துறவிகள் வெளியே சென்று உள்ளே திரும்பும் பொழுதெல்லாம் அவருடைய பாதங்களை கழுவி துடைத்து விட்டார். இந்த இதை செய்து கொண்டே இருந்தார். இவர் குருவினுடைய வாக்கியத்தை பரிபாலனம் செய்வதோடு மிகவும் ஸ்ரத்தையாக சந்தோஷமாக அதை செய்து வந்தார். அதனால் விரைவிலேயே அவருக்கு மன ஒருமைப்பாடு வந்தது. பணிவு இருந்ததனால், ஆணவம் இல்லாததனால் அவருக்கு தானாகவே ஞானமானது உள்ளே சேர ஆரம்பித்தது. பிறகு விரைவிலேயே அவர் மீண்டும் அந்த பெரிய துறவிகளுக்குள் ஒருவராக ஆகி ஒரு பெருநிலையை எய்தினார் என்று இந்த கதை சொல்கிறது. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். எத்தனையோ பேர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சேவை செய்ய வேண்டும் என்று வருகிறோம். ஆனால் அங்கு சேவை செய்யும் பொழுது அதில் எத்தனை போட்டி மனப்பான்மை, பொறாமை, பொச்சரிப்பு, கௌரவ குறைத்தல், இது கௌரவம் அது கௌரவம் இல்லை என்றெல்லாம் எத்தனை பாகுபாடுகள் நமக்கு. எப்படியெல்லாம் நாம் நம்முடைய அகம்பாவத்தை விடாமல் பற்றி கொண்டு சேவையை செய்து வருகிறோம். அதனால் என்ன பிரயோஜனம்? ஆத்மசக்தி சேராதே. இந்த சூடபண்டகாவினுடைய நினைவு நமக்கு இருந்தால் எந்த வேலை நம் கையில் விழுந்தாலும் அதை பணிவோடும் பெரிய பாக்கியமாகவும் கருதி அதை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் செய்து வருவதிலேயே நமக்கு இந்த ஆன்மீக பயிற்சி, அதற்குரிய முதிர்ச்சியும் ஏற்பட்டு விடுகிறது. நாம் எதெல்லாம் கௌரவம் என்று நினைத்து போராடுகிறோம், மற்றவர்களெல்லாம் எடுத்தெறிந்து பேசுகிறோம், நாம் எல்லோரையும் விட மேல் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது என்ன ஆகிறது? பணிவு போய்விடுகிறது. அதனால் ஆத்மசக்தி நமக்கு நஷ்டமாகிறது. ஆத்மசக்திக்காகத்தான் நாம் இங்கு வருகிறோம். அந்த அகம்பாவத்தை விடுவதற்காகத்தான் வருகிறோம். ஆனால் அதை ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டோமானால் எல்லாம் வீணாகி போகும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த ஆசிரமம் தொடங்கிய சமயத்தில் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி ரமண பகவானுக்கு அட்டெண்டன்டாக இருந்தவர். அவர் தனியே ஒரு இடத்தில், ரமணாசிரமத்திற்கு அருகிலேயே இன்னொரு இடத்தில் அப்பொழுது வசித்து வந்தார். சுவாமி எப்பொழுதும் திடும் என்று ஏதாவது செய்வார் அல்லவா? அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு இந்த பிச்சைக்காரன் அண்ணாமலை சுவாமியை போய் பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றார். கூடவே அப்பொழுது ட்ரஸ்டியாக இருந்த திரு மணி அவர்களும் எங்களை காரை கொண்டு வந்து அழைத்து சென்றார். அங்கே உள்ளே போனவுடன் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமி நம்முடைய பகவானை பார்த்து மிகவும் ஆனந்தமாக சிரித்து அவரை கௌரவித்து உட்கார வைத்தார். நாங்கள் எல்லோரும் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமியை நமஸ்கரித்து எழுந்தோம். அங்கு நாங்கள் அவர் முன்பு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரும் மௌனமாக இருந்தார். நம்முடைய பகவானும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். திரு மணி அவர்கள் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமியிடம் எங்களுக்கு ஏதேனும் சொல்லுங்கள் என்று கேட்டார். உடனே அண்ணாமலை சுவாமி அவர்கள் சொன்னார்கள், ஆசிரமத்தில்
எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேலை கிடைத்தாலும், எப்பேற்பட்ட சேவை கிடைத்தாலும் சரி, எப்பொழுதும் நான் கடை ஊழியன் என்ற நினைப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய சேவையையும் நான் கடை ஊழியன் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது பகவான் பெரிதாக சிரித்தார். அண்ணாமலை சுவாமி அவர்களும் சிரித்தார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு போதனை கிடைத்துவிட்டது. இதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசிரமமாக இருக்கட்டும், அல்லது வெளி உலகமாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், அல்லது அலுவலகமாக இருக்கட்டும், எங்கும் மனதில் உறுதியோடு, அதே சமயம் பணிவோடு, கையில் விடும் வேலையெல்லாம் நம்முடைய குருநாதருக்கு செய்யும் சேவையாக பாவித்து நாம் செய்து வந்தோமானால் விரைவிலேயே மனம் ஒருமுகப்பட ஆரம்பித்துவிடும். பணிவு இருப்பதனால் அருளானது உள்ளே வேகமாக நுழையும். அதனால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டு எல்லா வகையிலும் ஒரு உயர் ஞானம் கிட்டும், ஒரு உயர்வு கிடைக்கும். அதற்காகத்தானே நாம் வருகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உடல் கிடைத்து, அதை ஒட்டிய ஒரு வாழ்க்கை கிடைத்து, நம் எல்லோருக்கும் நம்முடைய பகவானை போன்ற ஒரு பெரிய தெய்வத்தை குருநாதராக கொடுத்து, அவருடைய நாமத்தை ஒரு மந்திரமாக கொடுத்து, வாழ்க்கை வீணாகாமல் இருக்கும்படி எத்தனை செய்து வைத்திருக்கிறார் கடவுள். இதையெல்லாம் கொண்டாடி கொண்டாடி நாமும் சூட பண்டக்காவை போல் மிக மிக பணிவோடு, எதையும் இது ஒரு கௌரவம், இது கௌரவம் இல்லை என்று பார்க்காமல், எல்லாவற்றையுமே குரு சேவையாக மட்டுமே பாவித்து, அதை பணிவோடு ஆனந்தமாக திருப்தியாக பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து வந்தோமானால், இத்தனை பாராயணங்கள் செய்ய வேண்டும், இத்தனை நூல்கள் படிக்க வேண்டும் என்பதில்லை. ஞானம் உள்ளிருந்தே நமக்கு கிடைக்கும். நாம் விரைவிலேயே உயர்நிலை அடைவோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை மலிந்து கிடக்கிறது, அச்சமூட்டுவதாக இருக்கிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுக்கம், நல்லிணக்கம் போன்றவற்றை மக்களிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ அருள வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதையுமே ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் இருக்கச் செய்ய வேண்டும். திரும்பின்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள், இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழித்து அங்கு உயர்ந்த சிந்தனைகள் வருவதற்கு வழி செய்ய வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்கள் ஆயினும் சரி, இந்த கர்ம விதியானது யாரையுமே விட்டு வைக்காது. நம்முடைய நம்பிக்கைக்காக அது காத்திருக்காது. அதனால் எல்லோருமே ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இந்த கர்ம விதி இறைவனுடைய நீதி. இதை நாம் பணத்தினால் வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை கடவுள் வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய பகவானுடைய பேரன்பை, அவருடைய தயாள குணத்தை நினைத்து அவரிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்தில் எங்கெங்கு யார் யார் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய கருணை எட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும்.
தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது மனதிலே நாம் பூர்வ ஜென்ம வாசனைகள் என்று சொல்கிறோமே, அவைகள் நிரம்பி கிடக்கிறது. உலகம் நிரம்பி கிடக்கிறது. ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? அனைவருமே ஏதேதோ உணர்ச்சிகளினால் பாதிக்கப்படுகிறோம். திடும் திடும் என்று இனம் தெரியாத ஒரு பயம், இந்த கொடிய பயம் ஏற்படுகிறது. சில சமயம் அது ஆட்கொல்லியாக மாறிவிடுகிறது. அதே போல் கொடிய கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனையோ நம்முடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டு மன உளைச்சலில் விழுகிறது. எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு பகவான் கொடுத்திருந்தாலும் நமக்கு கண்கள் தெரிவதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். கால்கள் நடக்க முடிகிறது என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய உடம்பில் எந்த ஒரு உறுப்பும் இல்லாமல் நம்மால் செயல்பட முடியாத ஒரு வேறு நிலைக்கு போய்விடுகிறோம். இவை இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே பெரிய பெரிய ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்துக் கொள்கிறோம் குறையாக. அதை திரும்ப திரும்ப நினைத்து கடைசியில் மன உளைச்சலும் மருந்திலும் வாழ்க்கை போய்விடுகிறது. தாங்கள் இடியென முழங்கி இருக்கிறீர்கள். இறைவனுடைய நாமமானது வல்லமை மிக்க ஒரு பெரும் ஆயுதம் என்று. அது நம்முடைய பூர்வ கர்மாக்களை எல்லாம் அழிக்க வல்லது. புதிதாக எந்த பாவமும் செய்யாமல் தடுக்க வல்லது. மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழிக்க வல்லது. ஆக தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய சேவை என்ற நினைப்போடு ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ அது தங்களுடைய இச்சையினால் வருகிறது. எங்களுடைய கர்மவினை பயனாகவும் வருகிறது. ஆனால் தங்களுடைய சங்கல்பத்தினாலேயே அது நேருவதால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஒரு தண்டனை கூட தங்களிடமிருந்து வருவதால் ஆசீர்வாதமாக மாறி எங்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தையும் தங்களிடம் நெருக்கம் கூடுவதையும் செய்து ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடிவில் ஒரு உயர் ஞானமாக நமக்கு உதித்து மனதை தூய்மைப்படுத்துகிறது. இப்படி பிடிவாதமாக வாழ்க்கையில் நேரும் தண்டனைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்தோமானால் அதுவே சிறிது நாளில் அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை நமக்கு காட்டி கொடுத்துவிடும். இல்லையேல் நாம் நிலைகுலைந்து போவோம். மற்றவர்களையெல்லாம் வெறுப்போடு அவர்கள்தான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று குற்றம் சாட்டுவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். இப்படி எத்தனையோ பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கிருப்பையானது கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட்டு முக்தி நிலை வர வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுடைய அகம்பாவத்தை வேறறுத்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 கேட்டுக்கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.